வெல்கம் டு ஹரிணி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தேங்காயில் அல்வா செய்கிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பாசிப்பருப்பு 2 ஸ்பூன், அப்புறம் பச்சரிசி 2 ஸ்பூன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அது கூடயே பச்சரிசி 2 ஸ்பூன் போட்டுட்டு தீயை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும். கொஞ்சம் வறுத்து பச்சை வாசனை போகிறதையும் கொஞ்சம் வறுக்கணும். வறுத்தோன்னு ஒரு வாசம் வரும், வறுத்த வாசம், அது வரைக்கும் வறுக்கணும். வறுத்து செய்யும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது நல்லா லேசாக வறுக்கணும். கொஞ்சம் நிறம் மாறணும். கொஞ்சம் நிறம் மாறினோடனே நம்ம வறுத்து முடிச்சோன்னா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ பாருங்கள், வறுத்துட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் மாறிட்டு இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதை ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். அது 1 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் துருவி வச்சிட்டோம். வெல்லம் 1½ கப்பு. 1 கப் தேங்காய்க்கு 1½ கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் வெல்லம் போட்டேன். இப்போ 1½ கப்பு வெல்லம் போட்டாச்சு. இதுக்கு 1 கப்பு தண்ணி விட்டுடலாம். 1 கப்பு தண்ணி விட்டுட்டு இது நல்லா கரைஞ்சி வரணும். பாகாட்டு வரணும்ல, கரைஞ்சால் போதும். இந்த வெல்லத்தில் தூசி மண் எதுவும் இருக்காது. அதனால் நான் அதை அப்படியே போட்டேன். இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைக்கிறோம். ஊற வச்சுருந்தோம்ல பாசிப்பருப்பு பச்சரிசியும், அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது கூடயே தேங்காயும் அரைக்கணும். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ அது கூடயே தேங்காயும் போடுறோம். துருவின தேங்காய் 1 கப் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ அதுக்குள்ளே இங்கே எல்லா வெல்லமும் கரைஞ்சிருச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஊற்றிடலாம். அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஊற வச்ச பாசிப்பருப்பு 2 ஸ்பூன், பச்சரிசி 2 ஸ்பூன், தேங்காய் 1 கப். இந்த வெள்ளத்தையும் நம்ம அரைச்சிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லத்துக்கூடையே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தீயை சிம்மில் வச்சுக்கலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது தண்ணியாக இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கட்டியாக வரும். அந்தளவுக்கு நல்லா கையை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கையை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ஊற்றின பிறகு இன்னும் கையை எடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கிளறணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த வெல்லத்துக்கூட அந்த நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். நல்லா ஒரு மரக்கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு நல்லா கரண்டி. இப்போ நம்ம நெய் ஊற்றுறோம். நெய் 1 ஸ்பூன் ஊற்றி கிளறிட்டே இருக்கணும். அடிக்கடி ஒவ்வொரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு 4 டைம் 5 டைம் ஊற்றணும். இப்போ கிளறிட்டே இருக்கிறோம். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறணும். கட்டியான பிறகு தான், இப்படி கொஞ்சம் கட்டியானவர் தான் நல்லா நெய் ஊற்றணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். கை எடுக்காமல் கிளறிகிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம். இதில் அல்வா பதத்துக்கு வந்துடும் கடைசியில். அதுதான் இது அல்வா. இது தேங்காய் அல்வா. தேங்காய் ப்ளஸ் வெல்லம் அல்வா. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கிளறிட்டுருக்குறோம். இன்னும் கெட்டியாக வரணும் கொஞ்சம். அந்த அளவுக்கு நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருக்கணும். கையெடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா கெட்டியாயிட்டு. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறணும். இது கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ அல்வா பதத்துக்கு ஓரளவு வந்துருச்சு. இப்போ நெய் 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா கிளறோம்.
இப்போ பார்த்தாலே நமக்கு தெரியும் அல்வா மாதிரி வந்துருச்சு. பதம் வந்து அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. நல்ல கெட்டியாயிருச்சு, பாத்திரத்துலேயும் ஒட்டலை, நல்ல கெட்டியாக வந்துருச்சு அல்வா. இப்போ நல்லா கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கிறோம். கை எடுக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இவ்வளோதான். இந்த பதம் வந்துருச்சு பார்த்திங்களா, இதுதான் கெட்டியானது கரெக்டாக வந்துருச்சு. இனிமேல் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு கெட்டியாக. இதான் கரெக்டான பதம். இந்த பதம் வந்தோன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு அப்புறம் இறக்கிடலாம். அல்வா ரெடி. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாய்.